ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்னைக்கு எடிட்டோரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசன் அவுட் பிரேக் ஆன் தி ஹெல்த் கிரைசிஸ் இன் இந்தியாஸ் ப்ரிசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ப்ரிசன் அவுட் பிரேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோவிட் அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம் என்ன ஆகுது, ரேப்பிடாக ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இங்கே ப்ரிசன் அவுட் பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெயிலுக்குள்ள என்ன ஆகுது, டிசீஸ் வந்து ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஹெல்த் கிரைசிஸ் அப்படிங்கிறப்போ ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ டிசீஸ் வந்து என்ன ஆகுது, இந்தியன் ப்ரிசன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஹெல்த் எமர்ஜென்சி, ஒரு சீரியஸான ஹெல்த் எமர்ஜென்சியை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாஸ் ஓவர் க்ரௌடட் ஜெயில்ஸ் போஸ் எ சீரியஸ் ஹெல்த் ரிஸ்க் டு இன்மேட்ஸ். இன்மேட்ஸ் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்கிறவங்க, ப்ரிசன்ஸ்குள்ளே இருக்கக்கூடியவங்க. ஓவர் க்ரௌடடாக இருக்குது, ஜெயிலில் வந்து எப்படி இருக்கு, ரொம்பவே அதிகமான கூட்டம் இருக்கிறதுனால ஹெல்த் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே ரொம்ப பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியல பேசியிருக்கிறாங்க. ஸோ ஹெட்லைனை வச்சு பார்க்குறப்போ வாட் மைட் பி தி டோன் ஆஃப் த பேசேஜ் அப்படிங்கிறத ட்ரை டு கெஸ் இட் அவுட். ஓகேவா? ஸோ என்ன டோனில் சொல்ல வர்றாங்கன்றத இன்னையிலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹெட்லைனை வச்சு கெஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்ச நாள் என்ன பண்ணியாச்சு, நம்ம ஃபுல்லாகவே லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ ரைட் டைம் டு அப்கிரேட் அவர் செல்ஃப். அப்படிங்கிறப்போ என்ன சொல்ல வர்றாங்க, ப்ரிசன் வந்து நிறைய டிசீஸ் பரவுது, அங்க ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்படி சொல்றப்போ வாட் மைட் பி தி டோன் கெஸ் பண்ணுங்க. லாஸ்டா சொல்றப்ப அது மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ப்ரிசன்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரொம்பவே மோசமான பில்டிங் இருக்கு, அண்ட் ஆல்சோ ஹைஜீன் ரொம்ப மோசமா இருக்கு, மெடிக்கல் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இல்னஸ் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு நோய் வருது அப்படின்னா அதை என்ன பண்ணிடுறாங்க, இக்னோர் பண்ணிடுறாங்க அன்டில் தே பிகம் வெரி சீரியஸ். ஓகேவா? ரொம்ப சீரியஸ் ஆகுற வரைக்கும் இன்கன்வீனியன்ட், சீரியஸ் ஆகுற வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிஸ்ரிகார்ட் பண்றாங்க. டிஸ்ரிகார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இக்னோர் பண்றாங்க. சரிங்களா? இக்னோர் பண்றாங்க. அண்ட் ஈவன் பிரிசனர்ஸ் டிசர்வ் ப்ராப்பர் மெடிக்கல் கேர் இல்லையா, பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆத்தர் சொல்றாரு. நிறைய ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் புவர் கண்டிஷனா இருக்கிறதுனால அங்க ஒரு சிலர் என்னவும் பண்ணிட்டாங்க, இறந்தும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நார்மலா ஒரு ஹார்ம்லெஸ் வைரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேன் பிகம் டெட்லி இன் எ வீக் ஆர் இன் அ கிரௌடட் பீப்புள் ஏரியா. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ நார்மலாக ஒரு சளி வருது அப்படின்னா அந்த சளி கூட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும், டெட்லியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வென் தேர் இஸ் நோ கேர் அண்ட் வேர் தேர் இஸ் பாப்புலேஷன் இஸ் மோர். சரிங்களா? அப்போ என்சிஃபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் பிரைன் இன்ஃபெக்ஷன். ஓகேவா? அப்போ ப்ரிசன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்தியன் ப்ரிசன்ல வந்து ஆக்குபென்சி ரேட் எப்படி இருக்குன்னா டபுள் த ரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எத்தனை பேர் இப்போ ஒரு இடத்துல வந்து 1000 பேர் இருக்கணும் அப்படின்னா அங்கே டபுள் த ரேட் 2000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நார்மலா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிளீனினஸும் அண்ட் ஆல்சோ டபுள் த ரேட் இருக்கிறதுனால ஓகேவா, மக்கள் வந்து அங்க ரொம்ப அதிகமா ஜெயில் கைதிகள் இருக்கிறதுனால அங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா சுத்தமா பராமரிக்க முடியல. ஓகேவா? அண்ட் ஆல்சோ அங்க வந்து ஐசோலேஷன் அப்படின்னா யாருக்கெல்லாம் நோய்வாய்ப்படுதோ அவங்கள வந்து தனியா எடுத்து வைக்கிறது. ஓகேவா? சிக் பீப்புள் வந்து செப்பரேட் பண்றது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? லக்ஸரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, லக்ஸரி அப்படின்னா சம்திங் தட் இஸ் வெரி ஹார்ட் டு அஃபோர்ட், சம்திங் ஹார்ட் டு அஃபோர்ட். அண்ட் சம் ப்ரிசன்ஸ் வந்து என்ன இருக்குன்னா பயங்கர க்ரௌடடா இருக்கு, மோர் தென் டபுளா இருக்குது. சரிங்களா? தட் இஸ் 4 times தி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஜெயில் அப்படின்னு சொல்லி வர்றப்போ அதுல இந்த ப்ரிசன்ல வந்து ஓவர் க்ரௌடிங் வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ப்ராப்ளமா இருக்கு. சரிங்களா? பெர்சிஸ்டன்ட் அப்படின்னா இட்ஸ் கண்டினியூஸ். அண்ட் நிறைய ப்ரிசனர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா புவர் கண்டிஷனால நிறைய டிசீஸால என்ன பண்றாங்கன்னா சஃபர் ஆறாங்க. அண்ட் ஆல்சோ ஹை ரிஸ்க் ஆஃப் டிபி, நம்ம டிபி ஃப்ரீ ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். பட் ப்ரிசன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான பீப்புள் வந்து டிபியால என்ன பண்றாங்க, மோஸ்ட் காமனா சஃபர் ஆறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்கின் டிசீஸ். சரிங்களா? அண்ட் லேக் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்க டிசீஸ் பரவுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. சரிங்களா? அண்ட் ஆல்சோ கோவிட் பரவுனதுல வந்து ப்ரிசன்ல வந்து ரொம்ப அதிகமான
கவுண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க டிபியை பத்தி பேசுறாங்க. அண்ட் ஆல்சோ கோவிட் அவுட் பிரேக் வந்து இந்த ஜெயில்ஸ்லாம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் பேராகிராஃப்ல பார்த்தோம்னா ஹெச்ஐவி கேசஸ் வந்து அவுட் சைடை கம்பேர் பண்றப்போ உள்ள வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ப்ரிவலன்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேசஸ், ஓகேவா? ப்ரிவலன்ஸ் அமாங் அப்படின்னா இட்ஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் அமாங். இன்ஃபெக்ஷன் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லை. அந்த அளவுக்கு என்ன இல்லை அப்படின்னா சேஃப் ப்ராக்டிசஸ் இல்லை. அண்ட் ஆல்சோ புவர் டெஸ்டிங், ஓகேவா? கைதிகளுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு ப்ராப்பராக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு வசதியும் இல்லை, அந்த அளவுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஷேர்ட் எக்யூப்மெண்ட் ஆவரேஜ் டியூ டு ஷேர்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்அடிக்குவேட் ஸ்கிரீனிங் அட் என்ட்ரி, விச் மீன்ஸ் அந்த ஸ்டார்டிங்லேயே என்ன பண்ண முடியல, அவங்களால கண்டுபிடிக்க மாட்டிக்கிறாங்க, ஓகேவா? அண்ட் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், மேண்டட்ரியா இருக்கணும். ஸோ தட் வி கேன் ஈஸிலி டிடெக்ட் டிசீசஸ் அட் த இயர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த அளவுக்கு டாக்டர் தட்டுப்பாடு இருக்கா அப்படின்னு கேட்டா 43% ஆஃப் த டாக்டர் வேகன்சி எப்படிதான் இருக்கு அப்படின்னா இன்னும் எம்டியா தான் இருக்கு. ஃபிளாக்டிய 43% vacancy rate for medical officers, resulting in a number of inmates per doctor being 2.6 times higher than recommended by the model prison manual அப்படின்னு சொல்றாங்க. which means டாக்டரை வச்சு கம்பேர் பண்றப்போ too many prisoners வந்து உள்ள இருக்கிறாங்க. சரிங்களா? this clearly indicates that poor care அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ மென்டல் ஹெல்த் கேர் வந்து அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் ஆயிடுச்சு. கம்மியா இருக்குன்னு சொல்லல, இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட், ஓகேவா? தி நம்பர் ஆஃப் இஸ் ஆல்வேஸ் சிங்குலர். சரிங்களா? அண்ட் கவர்மெண்ட் ஹெல்த் சிஸ்டம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பிரிசன்ஸ் ஜெயில்ஸையும் உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரூல்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப ப்ராப்பரா என்ன செய்யணும்னா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அண்ட் சம் பிரிசனர்ஸை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த க்ரௌடை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறப்ப அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ட்ரையல்ஸ், சரிங்களா? பிரிசனர்ஸ் ஹூஸ் கேசஸ் ஆர் நாட் எட் டிசைடட் அண்டர் ட்ரையல்ல இருக்குது அப்படின்னா அந்த தண்டனை பீரியட்ல இருக்கிற ட்ரையல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அண்டர் ட்ரையல் அப்படின்னா அது இன்னும் டிசைடே பண்ணல, அதுக்கு கம்மியா இருக்கிறப்பவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பிகாஸ் டு ரெடியூஸ் தி க்ரௌடு, ஓகேவா? அண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா மெடிக்கல் மட்டும் கிடையாது, எனக்கு மெடிசனால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு மெடிக்கல் ஃபீல்டை மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாது, தப்பு சொல்லிட முடியாது. லீகலாவும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. எதனால அப்படின்னா கோர்ட்ஸ் வந்து என்ன செய்யணும்னா கேசஸை வந்து ரொம்ப ஃபாஸ்டா டிசைட் பண்ணணும். அண்ட் பெயில் கொடுக்குற ஒரு விஷயத்த வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கணும். ஸோ தட் வி கேன் ரெடியூஸ் த க்ரௌட். அண்ட் தே ஷுட் யூஸ் பனிஷ்மெண்ட்ஸ் அதர் தேன் ஜெயில். ஜெயில் பீரியட் மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் அப்படின்னு இருக்காம பனிஷ்மெண்ட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அண்ட் ஃபாரின் பிரிசனர்ஸை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களோட நேஷனுக்கு வந்து ரொம்ப குயிக்கா என்ன செய்யணும்னா சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. repatriation of foreign nationals, ஓகேவா? எக்ஸ்பீடைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பீட் அப், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஸ்பீட் அப். அண்ட் repatriation அப்படிங்கிறப்போ இட் இஸ் சென்டிங் பேக் டு ஹோம் கண்ட்ரி. இஃப் சம் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டார்டட் வித் RE அப்படிங்கிறப்போ இட்ஸ் அகெயின் அப்படின்னு அர்த்தம். repatriation அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? திருப்பி அனுப்புறது, சென்டிங் பேக் டு ஹோம் கண்ட்ரி. ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்ல மெயின்டைன் ஆகக்கூடிய அந்த பிரிசன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ரொம்பவே புவர் கேரா இருக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அண்ட் இன்னைக்கு வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, வெக்காப்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் when it comes to RC questions, first question is which of the following can be inferred about the primary cause of disease outbreaks in prisons? prisonsல டிசீஸ் வருது அப்படின்னா அதுல எது எனக்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The passage suggests that addressing prison health issues requires prisonல இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு என்ன தேவை அப்படிங்கறத passage சொல்லுது. சரிங்களா? which assumption underlies the author's argument regarding under trial prisoners? which assumption underlies the author's argument regarding under trial prisoners அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ அதுல எது வந்து ஆத்தரோட ஆர்கியூமெண்ட்டை வந்து எனக்கு எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வாட் கேன் பி இன்ஃபோர்ட் அபவுட் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் கரண்ட் பிரிசன் பாலிசிஸ்? ஓகேவா? இப்போ இருக்கக்கூடிய அந்த கரண்ட் பிரிசன் பாலிசிஸ்ல இருந்து உங்களால அந்த எஃபெக்டிவ்னஸ்ல இருந்து உங்களால என்ன வந்து தெரிஞ்சுக்க முடியுது பேஸ்ட் ஆன் த ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா?
And when it comes to yesterday's question, answers discuss பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சி. செகண்ட் கொஸ்டினுக்கு பி. தேர்ட் கொஸ்டினுக்கு சி. ஃபோர்த் கொஸ்டினுக்கு சி. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு சி. சரிங்களா? சிபி அண்ட் ட்ரிபிள் சி. அண்ட் இஃப் யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் தி ஆன்சர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தட் ஐ கேன் எக்ஸ்பிளைன். சரிங்களா? நீங்கள் சொன்னால் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS Academy, வெற்றியின்